ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஹல்லேலூயா. ஓரேப் என்றால் தேவனுடைய பர்வதம். மோசே தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் பண்டையில் நிற்கிறார். ஜனங்களுக்கு இங்க தண்ணி இல்லை. இது 2வது முறையா தண்ணீர் இல்லாத பிரச்சனை. மக்கள் வாதாடுகிறார்கள், எங்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் தேவனுடைய பர்வத தண்டையில வந்து கர்த்தருக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்கிறார். அல்லேலூயா. கன்மலையின் மேல் நிற்கிறார். வந்து நின்று தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையில் இருக்கிற அந்த கோலை கொண்டு இந்த கன்மலையை அடி என்று சொல்கிறார். அப்பொழுது அதிலிருந்து குடிக்க தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்துல தேவனுடைய ஊழியர்கள் நின்று தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தன் மக்களுக்காக நிற்கும் பொழுதுதான் ஜீவ தண்ணீராகிய ஊற்று புறப்படுகிறது. மக்கள் எல்லோரும் ஒவ்வொரு விதமான நிலையில இருப்பாங்க. திருச்சபையில வருகிறவங்க, நாம் பார்க்கிற மக்கள், பழகுகிற மக்கள் பலவிதமான நிலையில் இருப்பாங்க. ஏன், நம்மோட குடும்பமே பலவிதமான மனநிலை கொண்ட குடும்பம் இருக்கிறது. ஒரு கணவன் ஒரு மாதிரி இருப்பாங்க, மனைவி ஒரு மாதிரி இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்படி பலவிதமான மனநிலைகளை கொண்ட மக்கள் இருக்கிற இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அப்போ பலவிதமான சூழ்நிலையில தெய்வ பர்வதத்தை நோக்கி ஒரு தேவனுடைய மனுஷன் நிற்க வேண்டியது அவசியம். வருகிற மக்கள், ஒவ்வொரு விசுவாச குடும்பமும், ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை ஊழியக்காரஇடத்துல சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் என்றால் அந்த தலைவன் குடும்ப தலைவனிடத்துல மனைவி ஒரு விஷயத்தை கேட்பாங்க, பையன் ஒன்று கேட்பான், பொண்ணு ஒன்று கேட்பா. இப்படி பிள்ளைங்க ஒரு மாதிரி ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு விஷயத்தை கேட்பாங்க. அப்படி அந்த தலைவன் எல்லாருக்கும் ஒரு பொறுப்பாளி, எல்லாரையும் திருப்தி செய்ய வேண்டிய, எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய, எல்லாருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அதே போலத்தான் ஒரு தேவனுடைய மனுஷனாகிய ஊழியக்காரன் எல்லா மக்களுடைய தேவைகளுக்காக கர்த்தரண்டையில நிற்க பாத்திரராய் இருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் நிற்கும் போதுதான் அடைக்கப்பட்ட வாசல்களை தேவன் திறக்கிறார். தண்ணீரே இல்லை, அவர் சொல்றாரு, கன்மலையை அடி என்றார். அந்த கன்மலை கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது வேதம். அப்போ கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். ஏனென்றால் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள், பூமியிலிருந்து எழும்பின கூக்குரல்கள், இப்படித்தானே கண்ணீர்கள், உங்களுக்காக எனக்காகவும் ஒரு இரட்சகரை பூமியிலே பரமபிதாவானவர் இறக்கி கொடுத்தார். பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அவரே இறங்கி வந்தார், குமாரனாக வெளிப்பட்டார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவருடைய மரணத்தினாலே பூமியில் இருக்கிற அனைவருக்கும் ரட்சிப்பு உண்டானது போல இங்கே மோசே என்கிற ஒரு இரட்சகன் ஜெபிக்கும் பொழுது கன்மலை அடி என்று சொல்லும்பொழுது அவர் அப்படியாக அடிக்கிறார். கர்த்தர் பதில் கொடுத்து அந்த கன்மலையிலிருந்து ஊற்றை புறப்பட பண்ணுகிறார். சில கடினமான விஷயங்களை ஒரு தேவனுடைய மனுஷன்தான் உடைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஊழியக்காரன் தான் உடைக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிற கடினமான பிரச்சனைகளை யார் உடைச்சி சரி பண்ணணும்னா அந்த குடும்ப தலைவன் தான். அது முன்பதாய் இருக்கிற பெரிய பாறையா இருக்கிற, கடினமா இருக்கிற, அதை உடைத்து அதிலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு கொடுக்க வேண்டியவர் அந்த குடும்பத்தின் தலைவன் தான். வேலை ஸ்தலத்துல கடுமையான கஷ்டங்களை சந்திச்சு, தொழில கஷ்டங்களை சந்திச்சு, பிரச்சனைகளை சந்திச்சு, போராட்டங்களை சந்தித்து ஜெயித்து பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார். வீட்டில் இருக்கவங்க தெரியும், அந்த பணம் தான் தெரியும், நல்ல சாப்பாடு தெரியும், நல்ல ட்ரெஸ் தெரியும், நல்ல பொருட்கள் தெரியும். ஆனா அதுக்கு பின்னணியில் இருக்கிற கடினம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அவர் கன்மலையை பிளந்திருக்கிறார். தேவனுடைய மனுஷன் உங்களுக்காக கன்மலையை அடித்திருக்கிறார், அதை உடைத்திருக்கிறார். அல்லேலூயா. கன்மலை அது பெரிய பாறை, அந்த பாறை போன்ற சாபத்தை உடைத்திருக்கிறார்.
உங்கள் வாழ்க்கையில் இருக்க பாவங்களை உடைத்தெறிந்திருக்கிறார்கள். உங்களுக்காக கண்ணீரோடு தேவனுடைய மனுஷன் மன்றாடி இருக்கிறார். உங்கள் குடும்ப தலைவன் உங்களுக்காக ஜெபித்து இருக்கிறார். நமக்கு எதுவும் ஈஸியாக, எதுவும் லகுவாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் நின்று போராடும் போதுதான் கர்த்தர் உடைக்க வேண்டியவைகளை உடைத்து, சிதற பண்ண வேண்டியவைகளை சிதற பண்ணி, உங்களுக்காகவும் எனக்காகவும் ஊற்றையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் திறந்து கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் வாதாடாமல் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. தேவனுடைய மனுஷனோடு இணைந்திருங்கள், ஊழியக்காரனோடு இணைந்திருங்கள். உங்களுடைய பெற்றாருக்கு, உங்களுடைய குடும்பத்தின் தலைவனுக்கு நீங்கள் என்ன சொல்றது, அவர்களோடு இசைந்திருங்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். அவர்கள் கொடுக்கிற நன்மைகளை பாராட்டுங்கள். அவர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்கு அவர்களிடத்துல சந்தோஷமாய் நீங்க மகிழ்ச்சியாய் உங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்கள். அது நலமானது. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக எத்தனையோ கண்மலைகள், எத்தனையோ கண்மலைகள், எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ பாவ கட்டுகள் எங்களுக்கு முன்பதாக மிகப்பெரிய பாறையாக, கண்மலை குன்றாக நிற்கிறது. ஆண்டவரே, இந்த காலவேளையில நீர் அவைகளை உடைக்க சொல்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கப்படுவதாக. இப்பொழுதே ஒரு நீரூற்று புறப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி. எங்களுக்கு முன்பதாக இருக்கிற கண்மலையை போன்ற மிகப்பெரிய கடினமான சாப பாவ கட்டுகள்லாம் உடைந்து போகட்டும். எங்களுக்கு முன்பதாக ஆண்டவரே சாபமானீரே, எங்களுக்காக சாபமானீரே. ஆண்டவரே, எங்களுக்காக சகலத்தையும் ஏற்றுக்கொண்டீரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. அந்த கண்மலையாகிய சாபங்களை உடைக்கிறோம். எங்களுக்கு என்று ஒரு ஊற்றை திறந்து கொடுத்தீரே, அதே போல ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் திறக்கட்டும் என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.